நாம் வாசிப்போம். சங்கீதம் 45:2 போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா மனுபுத்திரரிலும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர். தொடர்ந்து வாசிங்க. சரி, கொஞ்சம் வாசிக்கிறீங்களா சத்தமா? பக்கத்துல யாரும் தூங்குறாங்கன்னா இப்பயே எழுந்துக்கணும் அவங்க, அதனால நல்ல சத்தமா வாசிங்க. வாசிங்க. ஸ்தோத்திரம். நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டவங்க மாதிரி நல்லா அழகா வாசிச்சிங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எல்லா மனுபுத்திரரிலும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர். அல்லேலூயா. மகா அழகுள்ளவர், மிகவும் மிகவும் அழகுள்ளவர் ஆண்டவர். அவருடைய படைப்புகள், அவர் மனிதனாய் பிறந்தார். ராஜாவை தான் நீங்க புகழ்றாங்க, நீ மகா சௌந்தரியம் உள்ளவர் என்று. அப்போ இந்த உலகத்துல ஒரு ஆவியை போய் நம்ம என்ன செய்ய முடியாது. ஒரு ஆவி இருக்குன்னா அந்த ஆவியை போய் என்ன செய்ய முடியாது, அதை புகழ முடியாது. ஏன்னா நமக்கு கண்ணுக்கே தெரியாது. ஆவிகள் இருக்குல்ல, அந்த ஆவிகளை நம்ம என்ன செய்ய முடியாது. காற்றை புகழ முடியுமானா எப்படி புயல் காற்று அப்படிதான் புகழும். அதுதான் சொல்லுவாங்க. ரொம்ப வேகமா காத்தடிச்சது இல்ல, ரொம்ப தென்றல் காற்று அப்படிதான் சொல்ல முடியும். ஆனா உண்மையா அதனுடைய அழகை, மகா சௌந்தரியத்தை நம்ம என்ன செய்ய முடியும், வர்ணிக்க முடியாது. அப்ப இயேசு தம்முடைய பிதாவுக்கு ஒப்பா இருப்பதை விட்டுட்டு எங்க வந்தாரு, மனுஷ ரூபமாய் வந்தார். ஒவ்வொரு மனிதனும் தேவனால் படைக்கப்பட்ட அழகுள்ளவர்கள். ஹல்லேலூயா. எல்லாரையும் எப்படி தம்முடைய சாயலின்படி தான் ஆண்டவர் படைச்சிருக்காரு எல்லாரையும். இங்க நம்ம நம்ம நமக்குள்ள என்ன நடக்கும்னா, பொதுவா உலகத்துல என்ன நடக்குன்னா, ஒரு சிலர் அழகுள்ளவர்கள் என்றும் ஒரு சிலர் அழகு இல்லாதவர் என்றும் வேறு பிரிச்சுடுவாங்க. அப்படி கிடையாது. எல்லாருமே என்னதான், எல்லாருமே அழகுள்ளவர்கள் தான். ஆமென். பைபிள்ல சொன்னா கருப்பா இருந்தாலும் என்ன சொல்றாங்க, அந்த அம்மா அழகா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஏன் அந்த அம்மா அப்படி சொல்றாங்க? அவரை புகழ்ந்தது, அந்த அம்மாவை புகழ்ந்தது யாரு? ஆண்டவர் தான் புகழ்ந்தார். நீ கருப்பா இருந்தாலும் எப்படி இருக்க, அழகா இருக்க. அதனால இங்க அழகு வெள்ளையோ கருப்போ அதெல்லாம் இல்லை, மாநிறமோ ஒருத்தரும் ஒரு அது ஒரு அழகு. ஆண்டவர் எல்லாரும் என்ன செஞ்சிருக்காரு, அழகா படைச்சிருக்காரு. உணவுகளை கூட ரொம்ப அழகா தான் என்ன பண்ணிருக்காரு, ரொம்ப அழகா படைச்சிருக்காரு. உணவுகள்லாம் இது ஒரு ஒரு சப்போட்டா பழம் காமிச்சாங்க, பெருசு இவ்வளவு பெரிய சப்போட்டா பழம் அப்படியே அறுத்து அப்படி ரெண்டா பிரிச்சு இப்படி காமிச்சாங்க பாருங்க. ரெட் கலர்ல இருந்து உள்ள அப்படியே சகப்பு எப்படி இருக்கும். இப்பயே நமக்கு அது சாப்பிடணும் போல என்ன வருது, ஒரு ஆசை வருது இல்ல. அதுதான் என்ன, ஆண்டவருடைய படைப்பு. வாசிப்போம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசி கேட்போம். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். ஆண்டவர் படைத்த அத்தனை மரங்களும் அதனுடைய கனிகளும் எப்படி இருந்தது, பார்வைக்கு அழகு. ஹல்லேலூயா. பார்க்கும் போதே எப்படி இருக்கும், அழகு. புசிக்கிறதுக்கு நல்லது, பார்வைக்கு அழகு, புசிப்புக்கு நல்லது. எல்லா விருட்சங்களும் அப்படிதான். இதுல சொல்லப்பட்ட அந்த 2 விருட்சம், நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சமும் ஜீவ விருட்சமும் கூட எப்படிதான் இருந்தது, பார்வைக்கு அழகு. பார்வைக்கு அழகு நல்லா புரிஞ்சுக்கணும். ஜீவ விருட்சமும் எப்படிதான் இருக்கு, பார்வைக்கு அழகுள்ளதுதான். நன்மை தீமை அறியத்தக்கதான அந்த விருட்சம் எப்படிதான் இருந்தது, பார்வைக்கு அழகு. அப்போ அழகுல ஆண்டவர் என்ன செய்யல, குறை வைக்கல. நன்மை தீமை அறியத்தக்க அந்த பழத்தை ஆண்டவர் வைக்கும்போது, அந்த விருட்சத்தை வைக்கும்போது அசிங்கமா வைக்கல. அதை எப்படிதான் வச்சாரு, அதுதான் அவருடைய படைப்பு. பிசாசு ஆண்டவர் எப்படி படைச்சாராம், பூரண அழகுள்ளவனா படைச்சாரு. பிசாசு எப்படி படைச்சாரு, ஏன் அவன் பிசாசு ஆகிறதுக்கு முன்னாடி அவன் ஒரு கேரு, பூரண அழகுள்ளவன். எசேக்கியேல் 28வது அதிகாரத்தில் அவனை குறித்து நாம் வாசிக்கிறோம். எசேக்கியேல் 28:12 மனுபுத்திரரே நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். அது பூரண அழகுள்ளவன் மட்டும் இருக்கும். அவனை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம். பாருங்க, நம்மளையும் ஆண்டவர் என்ன செய்யறாரு, விசித்திரமா என்ன உண்டாக்குனதுனால தாவீது சொல்றாரு, நான் என்ன செய்யறேன்,
துதிக்கிறேன்னு சொல்றாரு. அவனை மாதிரி தான் நம்மளும் என்ன பண்ணிருக்காரு. கொஞ்சம் எல்லாரும் பார்க்கும்போது விசித்திரமா தான் இருக்கீங்க. விசித்திரமா நான் அழகா சொல்றேன். அப்படி ஒருத்தரும் என்ன விகற்பமா இல்ல, எல்லாமே இருக்கும். விசித்திரமா அழகா இருக்கிறோம். விசித்திரமாய் உருவாக்கப்பட்ட செய்யப்பட்ட முத்திரை மோதிரம். நீ ஞானத்தால் நிறைந்தவன், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். யாரு இந்த பிசாசு? யாரு? முன்னாடி பிசாசு ஆகிறதுக்கு முன்னாடி அவன் எப்படி இருந்தான்? பூரண அழகுள்ளவன். பூரண அழகு பாட்டுலாம் கூட இருக்கு. பூரண அழகுள்ளவரே இயேசுவே. அப்படியே இயேசுவை குறிச்சு பூரண அழகு இல்லைன்னா அவர் யாருதான்? மகா சௌந்தரியம் உள்ள. இந்த பூரண அழகுன்றத இவருக்கு தான் என்ன பண்ணிருக்காங்க. அவனுக்கு தான், பிசாசுக்கு, சாத்தானுக்கு தான் என்ன பண்ணிருக்காரு, இங்க வச்சிருக்காரு. அவன் பூரண அழகா தான் சாத்தான படைச்சார். சாத்தான அந்த அநியாயம் உள்ள வர்றது 15 வசனம் வாசிமா. 28:15. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது. இவன் சிருஷ்டிக்கப்பட்ட நாள்ல எல்லாம் நல்லா தான் இருந்தான். ஆனா அவனுக்குள்ள என்ன கண்டுபிடிக்கப்படுது? அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது. உள்ள என்ன வந்துடுச்சு? அழகுள்ள ஒருவனுக்குள்ள, அதுவும் பூரண அழகுள்ள ஒருத்தனுக்குள்ள என்ன வந்துச்சு? அநியாயம் வந்துடுச்சு, அநீதி வந்துடுச்சு. அவன் குற்றம் உள்ளவனாய் மாறிவிட்டான். அவனுக்குள்ள குற்றம் வந்துருச்சு. இப்படி ஏன் நடந்தது? அநேகருக்கு ஒரு கவலை. சாத்தான் இப்படி பிரச்சனை பண்ணுவான்னு தெரியுமே, ஏன் ஆண்டவர் சாத்தான என்ன பண்ணாரு, படைச்சாரு அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்கும் தெரியும். உங்க எல்லாருக்குள்ளயும் அந்த இருதயத்துல ஓடும். ஆண்டவருக்கு இது தெரியுமே, ஏன் தடுக்கல? ஆண்டவருக்கு இது நல்லா தெரியுமே, அவருக்கு எல்லாம் தெரியும்னா இந்த விஷயத்த ஏன் ஆண்டவர் எனக்குள்ள அனுமதிச்சாரு? ஒரு சிலர், நான் ஏன் அந்த பொண்ணை பார்த்தேன், நான் ஏன் அந்த பொண்ணை லவ் பண்ணேன், நான் ஏன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணேன், நான் ஏன் இப்போ கஷ்டப்படுறேன் அப்படின்னு நிறைய பேருக்குள்ள என்ன இருக்கு, கேள்வி கேட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? யார் மேல போட்டுருவாங்க? தூக்கி ஆண்டவர் மேல. இதுக்கெல்லாம் காரணம் யாரு தெரியுமா? ஆண்டவர் தான். அவரால் தான் நான் இதெல்லாம் செஞ்சேன். அவர் மட்டும் இப்ப இறங்கி என்ன தடுத்து இருந்தாருன்னா நான் என்ன பண்ணிருப்பேன்? சுதாரிச்சிருப்பேன்ல. அப்படிலாம் ஒன்னும் சுதாரிக்கலாம் மாட்டோம். ஆண்டவரே இறங்கி வந்தாலும் நம்ம கண்ணு தெரியாது. அடிக்கப்படுற ஆடு போல யார் பின்னாடி போனாங்களாம், அவ்வளவுதான், அப்படியே போயிடும். ஆண்டவரே சொன்னாலும் ஒருத்தருக்கும் கண்ணு தெரியாது, கண்ணே தெரியாது, அப்படியே விட்டுருவார் ஆண்டவர். இங்க ஒருவரை ஆண்டவர் உண்டாக்கும் போது ஒரு எப்படி சொல்றது, அவங்கள தன்னிச்சையாய் செயல்பட முடியாதபடி ஆண்டவர் செய்கிறது இல்ல. அவங்க தன்னிச்சையா செயல்பட்டு கர்த்தரை துதிக்கணும். தானாவே என்ன செய்யணும்? சுயமா கர்த்தரை துதிக்கணும். சுயமா கர்த்தருக்கு பிரியமானது செய்யணும். சுயமா நன்மை செய்யணும். சுயமா அவங்க என்ன செய்யணும்? அவங்களே அந்த தீர்மானித்து, மனுஷனுடைய இருதயத்துல தீர்மானித்து கர்த்தரை பின்பற்றணும். ஹல்லேலூயா. அதுதான் அதுக்கு பேர் தான் என்ன கேட்பாங்க. கல்யாணத்துல புருஷன் பொண்ணு மாப்பிள்ளை நிக்க வச்சுட்டு என்ன செய்வாங்க? நிச்சயத்துல கேட்பாங்க, இவரை உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும்? எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? பின்னாடி இருந்து இந்த பாட்டிங்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. அதை அப்படியே முழிச்சுட்டு என்ன பண்ணும்? பிடிச்சிருக்கு அப்படின்னு. அது பிடிக்கல, ஆனா என்ன சொல்லிடும்? பிடிச்சிருக்குன்னு சொல்லிடும். சுத்தமா பிடிக்கல, ஆனா என்னதான்? பிடிச்சிருக்குன்னு சொல்லிடும். அவரை கேட்பாங்க, உனக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா, சரி பொண்ணை பிடிச்சிருக்கா? அவங்க என்ன செய்வாங்க? அவங்களுக்கும் அப்படியே அம்மா திருவுவாங்க, சொல்லு, வாயை தர, நல்லா சொல்லு அப்படின்னு. இது அந்த காலம், இப்போ எப்படின்னு தெரியல. ஆனா இது உண்மையானது இல்ல. ஒரு நல்லது சொல்லி கொடுக்குறோம்னு சொல்லிட்டு என்ன, ஆனா ஒரு சிலர் சுயமாவே என்ன செய்வாங்க? சுயமாவே முடிவு எடுப்பாங்க. எதுக்கு? தீமை செய்யறதுக்கு இல்ல, நன்மை செய்யறதுக்கு, நல்லதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்வாங்க? என்ன இடரல்கள் வந்தாலும் விடவே மாட்டாங்க. சுயமா இது தவறுன்னு தெரியும், அது தவறுன்னு தெரிஞ்சுட்டு ஏதோ ஒரு ஈர்ப்புல போய் விழுந்துருவாங்க. ஏதோ நிறைய பேருடைய அன்பு எப்படி நிறைய பேருடைய காதல் ஈர்ப்புல தான் போயிட்டாங்க. அவ்வளவுதான், ஒரு கவர்ந்து இருக்கு, அப்படிதான் போயிட்டாங்க. உண்மையா அவங்க தெரிந்து கொண்டு போனாங்களா? இப்போ நீங்க எதுக்கு பழைய கதையா நோன்றீங்களான்னு கேட்காதீங்க. சாத்தானும் எப்படிதான் இருந்தான்? அவனை சுயமா கர்த்தரை ஆராதிக்கணும், சுயத்தை மையமாக வைத்து, அந்த சுயத்துக்குள்ள யார் வரணும்? சுயமா என்ன செய்யணும்? சுயம்ன்றது என்ன? நானே முன் நானே தீர்மானித்து,
நானே கர்த்தரை பின்பற்றணும், நானே என் சிலுவை என்ன பண்ணும், எடுக்கணும், நானே இந்த வேலையை செய்து முடிக்கணும். அதுதான் என்ன, இந்த இந்த வேலையை யார்கிட்டயோ ஒருத்தன் கூத்துட்டானா அவன் என்ன செய்வான், தாறுமாறாக்கிடுவான். அப்படிதானே? ஒருத்தருக்கு ஜாக்கெட் தைக்க கொடுத்தா ரொம்ப நாளைக்கு முன்னாடி, அவர் ஜாக்கெட் தைக்காம சட்டை தைச்சு கொடுத்துட்டாரு. அன்னையில இருந்து அவர் கொடுக்கறது இல்லை. அவர்கிட்ட கொடுத்தா என்ன பண்ணிட்டாரு, அவரு சட்டை தைச்சு கொடுத்துட்டாரு. எனக்கு என்னதான் வேணும், ஜாக்கெட் தான் வேணும். அந்த மாதிரி ஒரு சிலர்கிட்ட வேலையை கொடுத்தா என்ன செஞ்சிருவாங்க, இப்ப அவளே தைச்சுக்கிறான். எதுனா ஒண்ணுன்னா நானே தைச்சுக்கிறேன். அப்ப என்ன, அந்த சுயமா எடுத்து முடிவு எடுத்து செய்யறது. நிறைய பேருக்கு இந்த சுயமா நன்மை செய்யணும்ன்றது வராது. இப்போ அது வராம போனதுனால அவங்க நன்மை செய்ய மாட்டாங்க, நிறைய அநியாயம் செய்வாங்க. அதுல ஒரு ஸ்பெஷலிஸ்ட் தான் யாரு, அதுல தேர்ச்சி பெற்ற ஒரு ஆள் தான் சாத்தான். அதுல பயங்கரமா தேர்ச்சி பெற்றவன் தான். அழகா படிச்சாரு சாத்தான, அழகா படிச்சாரு, ஆனா உள்ள அநியாயம் வந்துடுச்சு. ரொம்ப அழகா படிச்சாரு, பூர்ண அழகா எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்தார். நம்ம பாண்ட முத்திரை மோதிரமா இருந்தான், தேவனுடைய முத்திரை மோதிரமா இருந்தான். ஆனா அவனுக்குள்ள என்ன வந்துருச்சு, அநியாயம், அநீதி, பொய், பித்தலாட்டம், இதெல்லாம் யார்கிட்ட வந்துச்சு. அப்போ ஒரு அழகா இருக்கிற ஒரு மனுஷனுக்குள்ள இதெல்லாம் வருமானா கண்டிப்பா வரும். அழகா இருக்கிற ஒரு ஸ்திரீக்குள்ள இதெல்லாம் வருமானா என்ன வரும், கண்டிப்பா வரும். உள்ள வெளிய அழகு, உள்ள பேய், அவ்வளவுதான், புரிஞ்சுங்க. வெளிய என்ன, வெளிய அழகு, உள்ள என்ன இருக்கு, பேய். இதுதான் வந்து அடையாளம். நீங்க இந்த மாதிரி ஆளை பார்த்துருந்தீங்கன்னா அவங்களுக்காக என்ன செய்யுங்க, இப்பயே ஜோம் பண்ணுங்க. நீங்க இப்போ அவங்க பாரு, அவங்க தான் இது, இவ தான் இது, அவன் தான் இதுன்னு என்ன பண்ணக்கூடாது. ஆமா, நமக்குள்ள அப்படி இருக்கக்கூடாது. எனக்குள்ள என்ன, அநியாயம் காணப்படக்கூடாது. நான் அநியாயத்துக்கு நேராக என்ன போகக்கூடாது, அநியாயத்துக்கு போகக்கூடாது. இவனுக்குள்ள அநியாயம் காணப்பட்டது, அவன் குற்றம் செய்தான், குற்றம் இருந்தது, உள்ள இருந்தது, குற்றம் இருந்தது. அப்போ உடனே அங்கிருந்து அவனை என்ன செஞ்சாரு, ஆண்டவர் அப்புறப்படுத்தி விட்டார். இனிமே நீ என்னுடைய ஆட்சியின் கீழே வரக்கூடாது, நியாயம் தீர்த்துட்டார். அவனை என்ன பண்ணிட்டார், ஆண்டவர் நியாயம் தீர்த்துட்டார். இப்போ இந்த இந்த நன்மை தீமை அறிகிற கனியும் இப்படிதான் அழகுள்ளதுதான், ஜீவ விருட்சமும் இப்படிதான் அழகுள்ளதுதான். ஆனால் இந்த பிசாசு இப்ப கீழே தள்ளப்பட்டவன் ஏவாளை நோக்கி வரான், மனுஷனை நோக்கி வரான். வந்து 3:6 ஆதியாகமம் 3:6 அவனும் வந்து என்ன செய்யறான், ஒரு விஷயத்த சொல்றான். தேவன் என்ன பண்ணிருக்காரு, படைச்சது அழகா தான் படைச்சிருக்காரு. 3:6 வாசியம், ஆதியாகமம் 3:6. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமா இருக்கிறது என்று கண்டு ஆண்டவர் என்ன சொன்னாரு, இது பார்வைக்கு அழகுள்ளதா படைச்சாரு, அப்புறம் புசிப்புக்கு நல்லதா இருந்தது, அவ்வளவுதான். இந்த சாத்தான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பிட்ட போட்டான். தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் பாருங்க. இந்த கனியை ஆண்டவர் விலக்கிட்டாரு. ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, இத அந்த அம்மாவே சொல்லுது, நீ இதை தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு ஆண்டவர், எதெல்லாம் மனுஷங்கிட்ட தொடக்கூடாதுன்னு சொல்றோமோ அவன் சும்மா இருக்க மாட்டான், சும்மாவே இருக்க மாட்டான். ஒரு பாஸ்டர் ஒரு கதை சொன்னாரு. ஒருத்தன் ஒரு மரம் வெட்டி என்ன பண்ணனா, அவன் விறகு வெட்டுறவன், மரத்தை வெட்டி விறகாக்குறவன். விறக வெட்டும் போதெல்லாம் அவன் சொன்னானா, இது வந்து ஆதாம் செய்த பாவத்துக்கு நான் என்ன செய்யறேன், இப்போ தண்டனை அனுபவிக்கிறேன். அவர்தானே பாவம் செஞ்ச பிறகு என்ன நெத்தி வேர்வை, அவனுடைய பாவத்தினால்தான் என்ன செய்யறேன், இந்த மரம் வெட்டுறேன். கோடாலி ஒவ்வொரு மரத்தை வெட்டும் போது இது ஆதாம் செய்த பாவத்தினால் வந்தது அப்படின்னு வெட்டுவானா. அப்ப அந்த பக்கம் ஒரு பாஸ்டர் போயிருக்காரு. இவன் என்ன, இவன் ஆதாம் செஞ்சதை பத்தி பேசிட்டு இருக்கான். அவனை கூப்பிட்டு, தம்பி நான் உனக்கு ஒரு வேலை தரேன் வரியா அப்படின்னா, நீ ரொம்ப கஷ்டப்படுறியே, வேர்வை சிந்தி, நான் உனக்கு எந்த கஷ்டமும் இல்லாத வேலை தரேன் வரியா. சரி கூட்டு சம்மதிச்சா, சம்பளம் எல்லாம் பேசியாச்சு, நல்ல அமௌண்ட். சும்மா உட்காந்துன்னு நல்ல அமௌண்ட் வாங்கினா யாருக்கு தான் பிடிக்காது, எல்லாருக்கும் பிரியம் தானே. எந்த வேலையும் செய்யக்கூடாது, ஆனா சம்பளம் மட்டும் என்ன வரணும், ஜாஸ்தி வரணும். எல்லாருக்கும் பிரியம். அவரும் பிரியப்பட்டு என்ன செஞ்சாரு, கூட போயிட்டாரு. பாஸ்ட் வந்து அவருக்கு வேலை கொடுத்தாரு. அவருடைய ரூம்ல அந்த ஒரு ஓரமா என்ன பண்ணும், அந்த வாட்ச்மேன் மாதிரி என்ன பண்ணும், உட்காந்துக்கணும், வர போறவங்களை கவனிக்கணும், யார் வராங்க போறாங்க. 3 வேளை சாப்பாடு, சம்பளம், இருக்கிறதுக்கு இடம், எல்லாம் இதுவும் கொடுத்தாச்சு. எல்லாம் கொடுத்தோன்னா ரொம்ப நாளா சந்தோஷமா இருக்காரு. இப்ப ஒரு வாயில என்ன வரல,
ஆதாம் செஞ்ச பாவத்தினால வந்ததுன்னு சொல்லல, நல்ல சந்தோஷமா இருக்காரு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன செஞ்சாரா, எஜமான் வந்து பாஸ்டர் வந்து, பிரதர் நான் வந்து ஊருக்கு போறேன், இந்த பெட்டியை நீ வச்சுக்கோ, இந்த பெட்டி ஒண்ணு அழகான பெட்டி, இந்த பெட்டியை வச்சுக்கோ, அதோடைய சாவி இது வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டாரு. பெட்டியும் கொடுத்துட்டாரு, சாவியும் கொடுத்துட்டாரு. ஆனா சொன்னார், நீ தொடக்கூடாது, இதை வந்து என்ன செய்யக்கூடாது, திறந்து பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அவர் 3 நாள், முதல் நாள்லயே இவரு போயிட்டாரு. அவரு முதல் நாள்லயே என்னடா இவரு பெட்டியும் கொடுத்துட்டாரு, சாவியும் கொடுத்துட்டாரு, ஆனா என்ன செய்யக்கூடாது, திறந்து பார்க்க கூடாதுன்னு சொல்றாரு அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் திறந்து பார்க்காம இருப்பாங்களா? எத்தனை பேர் திறந்து பார்க்க மாட்டீங்க? இப்ப சொல்ல மாட்டீங்க, ஏன்னா யாருக்கு தெரியும் நம்ம திறந்து பார்க்கறது. அப்போ உக்காந்தாராம், 9 மணி ஆச்சு, 10 மணி ஆச்சு, அவரால் முடியல, என்னதான் இருக்கு, திறந்து என்ன பண்ணலாம், பார்த்துலாமே அப்படின்ட்டு என்ன பண்ணாராம். முதல் நாள் மனசை கட்டு, இல்ல நம்ம செய்யக்கூடாது, யார் சொல்லிட்டு சொன்னது. 2வது நாளும் என்ன பண்ணிட்டாரு, கட்டுப்படுத்திட்டார். 2வது நாள் ஈவினிங்ல அப்படியே வரும்போது, சரி தூக்கம் வரல, என்னதான் உள்ள இருக்கும், நம்ம எடுத்துக்குவா போறோம், உடனே என்ன பண்ணலாம், உள்ள வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு. சாவி போட்டு திறந்தாரு. திறந்த உடனே உள்ள இருக்கிற எலி ஓடி போயிடுச்சு. உள்ள ஒரு எலி இருந்து ஓடி போயிடுச்சு. எலி ஓடினதும் ரொம்ப இது, இப்போ எங்க எலியை போய் பிடிப்பாரு இவரு, அதான் ஓடி போயிடுச்சு. அவ்வளவுதான். நாங்க ஒரு நாள் வீடுக்குள்ள, இந்த சர்ச்சுக்குள்ள 2 எலி இருந்தது, அதை பிடிக்கிறதுக்கு நானும் அசோகம் தான் அதை பிடிச்சிட்டோம். அது உள்ள மாட்டிச்சு. வெளியே போயிட்டு ஒரு கவர்ல அதை கொட்டுறோம், எலி இந்த கவர்ல ஏறி எங்க கை வழியா வெளியே போயிடுச்சு. பிடிக்க முடியல, எங்க பிடிக்கிறது, அது கடற்கரை, அது உயிருக்கு பயந்து என்ன பண்ணுது, வேகமா ஓடி போயிடுச்சு. அந்த மாதிரி இந்த எலி ஓடிச்சு. இவருக்கு ஒன்றும் புரியல, மூடிட்டாரு. மூடிட்டு சாவி வச்சுட்டு அமைதியா இருக்காரு. அப்ப எஜமான் வந்தாரு. வந்து அத பாஸ்டர் வந்து, என்னப்பா பெட்டியை திறந்தியான்னு கேட்டாரு. உடனே இல்லைன்ட்டாரு. எப்பவுமே அப்படித்தானே. உடனே சாவி வாங்கி திறந்து பார்த்தா உள்ள என்ன இல்ல, எலி இல்ல, எலி ஓடிச்சு, எலி ஓடிச்சு. அப்ப கேட்டாராம், ஏன்பா இப்படி செஞ்ச, சாவியும் உங்ககிட்ட கொடுத்தேன், பெட்டியும் உங்ககிட்ட கொடுத்தேன், ஆனா ஒன்னே ஒன்னு தான் சொன்னேன், திறந்து பார்க்காத, தொடாத அப்படின்னு சொன்ன, நீ ஏன் திறந்த, இல்ல உள்ள என்ன இருக்குமோ நினைச்சுதான் என்ன பண்ணிட்டேன், திறந்துட்டேன். அதுதான் என்ன, புத்திய தெளிவிக்கிறது. புரிஞ்சுதா எத்தனை பேருக்கு? ஆண்டவர் ஒண்ணு மறைச்சிட்டாரு, அது என்ன 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 அப்படின்னு கேட்டேனே செய்யறது. நம்ம வாழ்க்கையை ஆண்டவர் மறைச்சிட்டாரு. இல்ல நாம என்ன ஆண்டவரே எனக்காக என்ன வச்சிருக்கீங்க, என் பையனுக்கு எந்த பொண்ணு வருவா, என் பொண்ணுக்கு எந்த பையன் வருவான், இவனுக்கு இது செய்யலாமா செய்யக்கூடாது, இப்படியே ஓடுது, இப்படியே ஓடுது. அவன் போனவனே திரும்ப வருவானா, இல்ல அப்படியே போயிடுவானா அப்படின்னு ஒரே ஆண்டவர் சிலதை என்ன பண்ணிருப்பாரு, மறைச்சு வச்சிருப்பாரு. ஏவாளுக்கும் ஆதாமுக்கும் அங்கதான் கனி இருக்கு, அங்கதான் மரம் இருக்கு. ஆனா சொல்லிட்டாரு என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது, தொடக்கூடாது. சாத்தான் என்ன செஞ்சா, இத நீ புசிக்கும் போது சாவதில்லை. அப்புறம் இத நீ வந்து என்ன செய்ய, புசிக்கும் போது நீ யாரை போல மாறிடுவ, அவரை போல மாறிடுவேன்னு அவருக்கே தெரியும். யாருக்கு தெரியும்? தேவனுக்கே தெரியும் நீ யாரா மாறிடுவ. இப்ப நமக்கெல்லாம் என்ன தெரியுமா, தேவனா மாறணும். ஜீசஸ் அப்படின்னா 10 பேர் அப்படியே டகால்னு விழுந்தணும். உடனே அவங்க சொன்ன பின்னாடி 4 பேர் பெட்டி தூக்கின்னு வருவாங்க, கடன்னு ஓடிடுவாங்க. ஒரு பாட்டு போதும், ஒரு பாட்டு இட்டானா போதும் யூடியூப்ல. ஆமா அவர் தான் புகழ்ந்து என்ன செய்வோம், நல்லதுதான், அதெல்லாம் நல்லதான். கத்தருக்காக பாடினா நல்ல தாழ்மைகளும் இருக்காங்க, பெருமை உள்ளவங்களும் கத்தர் மாத்துவார், அது வேற விஷயம். நம்ம எல்லாம் தேவனை போலதான் படைக்கப்பட்டிருக்கோம். ஆனா நம்ம யாரா மாறிடணும், தேவனா மாறிடணும். அதுதான் புத்தி தெளிவு. தேவன் செய்ய வேண்டிய வேலையை அவர் தான் செய்யறதுக்கு விட்டுணும். அந்த வேலையை நம்ம என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. யாராவது தேவனுடைய வேலையை செய்ய முடியுமா? செய்ய முடியாது. நம்ம வீட்டுல ஒரு வேலையை செய்ய முடியல. இதுல எங்க தேவன் எவ்வளவு சுறுசுறுப்பானவர் தெரியுமா? பிசாசை விட சுறுசுறுப்பானவர். அவன் வந்து நம்மளை அடிக்கிறதுக்குள்ள அவர் வந்து நம்மளை காப்பாத்திடுறாரு. ஆமென் சொல்லுங்க. அவன் வந்து நம்மளை கொன்னு தீக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் ஓடி வந்து என்ன பண்ணிடுறாரு, டக்குன்னு காப்பாத்திட்டு போயிடுறாரு. ஹல்லேலூயா. எத்தனை முறை நடந்திருக்கு, எத்தனை வழிகள்ல கத்தர் நம்ம காப்பாத்திருக்காரு. அவ்வளவு பெரியவர், அவரு அவ்வளவு சுறுசுறுப்பு. பாருங்க, ரகுவுக்கு என்ன நடக்குதுன்னு கத்தர் பாக்குறாரு, எனக்கு என்ன நடக்குதுன்னு கத்தர் பாக்குறாரு, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்ன நடக்குதுன்னு கத்தர் பார்த்து என்ன செய்யறாரு,
ஒவ்வொருத்தருடைய பொலம் வச்சிருக்காரு. எங்க ஒவ்வொருத்தருடைய கண்ணீரையும் எங்க பிடிச்சி வச்சிருக்காரு, அதுல வர வித்தியாசப்படுத்தி வச்சிருக்காரு. இது உனக்காக அழுதது, இது எனக்காக அழுதது. யாருக்காக? இயேசுக்காக அழுதது. இது யாருக்காக அழுது? உனக்காக அழுதது. அப்படின்னு வித்தியாசப்படுத்தி வச்சிருப்பார். கண்ணீரை உடனே எத்தனை பேருடைய கண்ணீர் அப்படியே ஆறா ஓடும் போல பரலோகத்துக்கு போனா. கண்ணாடி கடல் நான் கண்ணீர் கடல் போல அது. அவருக்கு முன்னாடி பரிசுத்தவான்களுடைய கண்ணீர்லாம் எங்க இருக்கு? ஆண்டவர் அவ்வளோ அவ்வளோ அழகு உள்ளவர், அவ்வளோ சுறுசுறுப்பானவர். இந்த சோம்பேறிங்களாம் ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. இருக்கிறது சோம்பேறி, ஆனா ஆண்டவர் போல மாறிடணும், பூரண அழகா மாறிடணும். எப்படி மாறுவீங்க? எப்படி மாற முடியும்? அந்த பிசாசு ஆண்டவர் அழகா படைச்சத என்ன பண்றான்? நமக்கு தவறா காமிக்கிறான். எப்பவுமே என்னதான் ஆண்டவர் அந்த நோக்கம் இருக்குல்ல, அந்த நோக்கத்துலதான் விஷயமே. ஆண்டவர் அழகா படைச்சிருக்காரு, ஆனா நமக்கு என்ன காமிக்கிறது? தவறா காமிக்கிறது. யார் செய்யற வேலை இது? ஆண்டவருடைய அழக எல்லாம் தவறா காமிக்கிறது, அசிங்கமா காமிக்கிறது. யாருடைய வேலை தெரியுமா? பிசாசினுடைய வேலை. அவமானப்படத்தக்கதாய் காமிக்கிறது. ஆரம்பத்துல ஒண்ணும் தெரியாது, பின்புதான் அவமானம் வரும். ஒரு மனுஷன் தவறு செய்யும் போது அவனுக்கு எந்த அவமானமும் கண்ணுக்கு தெரியாது. அவன் தவறு செய்து முடித்த பிறகு வெளியே வரும்ல, அப்பதான் அவனுக்கு என்ன? அவமானம். நிறைய பேர் லஞ்சம் வாங்குவாங்க, அவமானமா தெரியாது. லஞ்சம் வாங்கும் போது போலீஸ் பிடிச்சுதான் அவமானம். கையும் கலவ மாட்டாருன்னு பண்ணுவாங்க, உடனே துண்டு எடுத்து எங்க போட்டுப்பாரு? முகத்தை மறைச்சிருவாரு. சிலர் அந்த ரங்கத்துல சில அசுத்தங்களை செய்வாங்க, மாட்டிட்டாங்கன்னா என்ன செய்வாங்க? முகத்தை மறைச்சிருவாங்க. ஏன் மறைக்கிறாங்க? முகத்தை காமிக்க வேண்டியது தானே, காமிக்க மாட்டாங்க. ஏன்னா அவமானம், வெட்கம். வெட்கம் வெட்கம் புடுங்கி தள்ளும், மனசாட்சி குத்தும். எப்ப குத்தம் தெரியுமா? மாட்டிக்கும் போதுதான் குத்தும். அப்ப நம்ம கவனிக்கணும், இந்த பிசாசினுடைய கண்ணிகளுக்கு நம்ம தப்பித்து கொள்ளணும். பிசாசு திசை திருப்புற காரியங்களுக்கு அவன் வேலை என்ன தெரியுமா? எப்படி ஆகிலும் நாம தேவனோட என்ன செய்யக்கூடாது? சேர்ந்துடக்கூடாது, சேர்ந்து நடக்க கூடாது. இந்த ஏவாளுக்கு அதுதான் வச்சான் கண்ணி. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் என்ன, நீங்க பல வருஷமா தோட்டத்துக்குள்ள ஆண்டவருடைய கையை பிடிச்சுன்னு சுத்திட்டு இருக்கீங்க, தோ வைக்கிற உங்களுக்கு ஒரு வேட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான்? ஒரு கீழ்ப்படியாமை. தேவன் சொன்னதை அப்படியே பொய்யாக நம்ப வைக்கிறான். அதான் பொய். சாவதில்லைன்னு சொன்னாரு, செத்துட்டாங்களா? இல்ல. ஆனா எப்ப செத்தாங்க? இருந்து வெளியே துரத்துனார்ல, அப்பயே செத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சாவு. தேவனுடைய உறவிலிருந்து முறிக்கிறது தான் சாவு, மரணம். தேவனோடு உள்ள உறவிலிருந்து என்ன செய்யறது? முறிப்பது தான் மரணம். தேவனோடு கை கோர்த்து நடப்பதிலிருந்து விலக்குவது தான் என்ன செய்யுது? சில நண்பர்கள் இருப்பாங்க, அவங்க நல்லா இருக்கிறது மற்றவங்களுக்கு என்ன இருக்காது? பிடிக்காது. எதிரிகளுக்கு சுத்தமா பிடிக்காது. என்ன செய்வாங்க? வந்து ஒவ்வொருத்தருடையும் சொல்லுவாங்க, இந்த மாதிரி இவன் உன்னை பத்தி இப்படி பேசினா, இப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிப்பாங்க, பெருசாலாம் ஆரம்பிக்க மாட்டாங்க. இவங்க சொல்ல சொல்ல உண்மையா நண்பன் விலகிடுவான். இவங்களோட என்ன செய்வாங்க? அந்த பொய் சொன்னவங்களோட சேர்ந்துப்பாங்க. கடைசியில இவனும் போயிடுவான், நல்ல நண்பனும் போயிடுவான், தன்னும் தனியா நிற்பான். தேவன் நமக்கு நல்ல நண்பர், நல்ல நண்பன், நல்ல சிநேகிதன். அவரை விட்டு பிரிக்கிறதுக்கு சாத்தான் காண்பிக்கிற பயன்படுத்துற ஒரு காரியம் தெரியுமா? அழகு. அழகு. ஆண்டவர் படைத்த அழகையே சாத்தான் நமக்கு எப்படி காமிக்கிறான்? அதுல ஏதோ ஒரு அறிவு உண்டாகிறதுக்கு உள்ள இருக்கு. நீ இதை சாப்பிட்டா தேவனை போல ஆயிடுவாய். நிறைய பேருக்கு இன்னைக்கு அறிதல் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அறிந்து கொள்வது எதை அறிந்து கொள்கிறார்கள்? நன்மை தீமை. நன்மை தீமை, அதுல நன்மை இருக்கு, நிறைய நன்மை இருக்கு. அதான் கேட்பாங்க, நல்லா ஃபுல்லா இலை போட்டு நல்ல சாப்பாடு வச்சுட்டு, நிறைய சாப்பாடு வச்சுட்டு, அங்க ஒரு பேம்பஸ் இருக்குல்ல, பேம்பஸ் அதுல குழந்தைங்க ஆகி போயிட்டு இருக்குல்ல, அதையும் அப்படி வச்சுட்டா சாப்பிடுவீங்களா? நல்ல சாப்பாடு தானே இருக்கு, உள்ள கூட வைக்கணும், இலையில கூட வைக்க வேணாம், அது ஓரத்துல வச்சிருங்களேன். எத்தனை பேர் சாப்பிடுவீங்க? அப்படியும் சாப்பிடுறவங்க இருப்பாங்க, அதை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. காலில் ஒரு எலி செத்து போச்சு, தாங்க முடியல, எனக்கு வாசனை வரல, அதாவது எலி செத்துச்சு. இப்போ காலில் எடுத்து போட்டு தான் அடக்க ஆராதனை பண்ணிட்டு தான் வரும். அது எடுத்த பிறகு இருக்கிற வரைக்கும் அவ்வளோ ஸ்மெல் வரல, அதை தொட்டு எடுத்த பாருங்க, அவ்வளோ நாத்தம், வீடே நாறுது, அவ்வளோ நாத்தம். சிலருடைய பாவங்கள் அவ்வளோ நாத்தம் உள்ள அடிச்சுன்னு தான் இருக்கு. ஆனா வெளியே மேக்கப் போட்டு என்ன பண்றது? செட்டில் பண்றது.
நீ என்ன மேக்கப் போட்டாலும் ஒரு நாள் வாசனை வெளியே வரும். அல்லேலூயா. ஆமென். அதுக்கு முன்னாடி இயேசுவின் ரத்தத்தால என்ன செஞ்சிடணும்? அதை கிளீன் பண்ணிடணும். ஆமென். இயேசுவின் ரத்தத்தால அதை கழுவி சுத்திகரிச்சிட்டோம்னா நம்ம பரிமள தைலம் மாதிரி என்ன ஆகும்? வீடு என்னாச்சா? பரிமள தைல வாசனைனால அந்த வீடு முழுவதும் நிரம்பினது. ஆமென். ஏன்? அந்த வீட்டுக்குள்ள இயேசு இருந்தார், அவருக்கு மேல ஊற்றப்பட்ட பரிமள தைலம் வாசனை வந்துச்சு. ஆமென். ஹல்லேலூயா. எனவே பிசாசு ஆண்டவருடைய அழகை வச்சு இப்போ 2 பேர் இருக்காங்க. அவங்கள மட்டும் நம்ம பார்த்துட்டு அடுத்த வாரம் மீதியை பார்ப்போம். ஏன்னா நமக்கு நேரம் ஆயிடுச்சு இதுக்கு. சரியா? ரைட்டு. 2 பேர் இருந்தாங்க, அழகுல மயங்கினவங்க. 2 பேர் அழகுல மயங்கின 2 பேர். சாத்தானுடைய வேலையே அழகானவைகளே என்ன பண்றது? இப்ப ஜீவ விருட்சமும் அழகுதான், அதை பார்க்க வைக்கல. நன்மை செய்யறது என்னதான்? அழகுதான். பைபிளும் என்னதான்? அழகுதான். யாராவது பைபிள் படிக்கிறாங்களா? யாரும் படிக்கிறது இல்லையா? அதை விட அழகு என்ன? மொபைலுக்கு கவர் போட்டுக்கிறது, மொபைலுக்கு பிளாப் போட்டுக்கிறது, உடையாம பாதுகாத்துக்கிறது. ஒருத்தர் அப்படியே பார்த்துட்டு தூங்கிடுவாங்க, கீழே விழுந்து டேமேஜா போயிடும் மொபைலு. அது கவர்ச்சி இழுக்குது. எது இழுக்குது? பைபிள் இழுக்குதா? மொபைல் இழுக்குதா? எது இழுக்குது? இப்பதான் நம்ம எந்த விருட்சத்துக்கிட்ட நிக்கிறோம்? ஆட்டோமேட்டிக்கா எங்க போயிடுறோம்? எல்லாருமே நன்மை தீமை விருட்சத்துக்குள்ள. இன்னைக்கு என்ன பாட்டு போட்டாங்க பாத்துடலாம். இன்னைக்கு யார் பேசுனது பாத்துடலாம். அது பார்த்தா கூட பரவாயில்ல. இன்னைக்கு சட்டமன்றத்துல என்ன நடந்தது? இவர் என்ன பேசினாரு, அவர் என்ன பேசினாரு? போதா? தன்னால போதா? இப்ப உங்களை பத்தி சொல்ல, என்ன பத்தி தான் நான் சொல்றேன். சரியா? என்ன பத்தி தான் சொல்றேன். பைபிளுக்கு போக மாட்டேங்குது. ஜபம் பண்றதுக்கு முட்டி வர மாட்டேங்குது. ஒரு சிலர்லாம் கால் வலிக்குது, டயர்டாகுது, அப்படி இப்படின்னு படுத்துருவாங்க. வந்து ஃப்ரெண்டு ஒரு போன் வச்சோம், தோரண்டி கிளம்பி போயிடுச்சு. அவ்வளவுதான். போயிட்டு 7-8 மணி கழிச்சு என்ன பண்றது? நல்ல ஃப்ரெண்டு தான், ஆனா அந்த நேரத்தை நீ கத்தருக்கு தரலாம்ல. அப்படி என்ன வருதா? எங்க போய் நிக்கிறேன்? எல்லாருமே நம்மோட அழகா யாராவது பேசினாங்கன்னா, பாராட்டி பேசினா அவங்க பின்னாடியே போயிடுது. இவர் தான் என்ன பண்றாரு, ரொம்ப பாராட்டு, ரொம்ப அழகா இருக்கு. நிறைய பேர் இதை சொல்லியே நீ ரொம்ப அழகா இருக்கன்னு சொல்லியே கவுத்தவங்க 1000 கோடி பேர் இருக்காங்க. ஆனா உண்மையான அழகு எங்க இருக்கு? இங்கதான் இருக்கு. இது பண்ண பண்ண உள்ள அழகாகும். வேதத்தை வாசிக்க வாசிக்க உள்ள என்ன ஆகும்? உள்ள இருக்கிற அழுக்கெல்லாம் என்ன இருக்கும்? எல்லாம் போயிடும். நீங்க எத்தனை டிவி பாருங்க, எத்தனை சினிமா பாருங்க, எத்தனை பேரோட பேசுங்க, அவங்களோட இருக்க அழுக்கெல்லாம் உள்ள வந்துடும். நம்ம யாரா மாறிடும்னா குப்பை தொட்டியா. அதுவும் வீட்டுல இருக்க குப்பை தொட்டி இல்ல, அதுல இருந்து யார் நம்ம குப்பை தான் அதுல போடுவோம். இது என்ன தெரியுமா? வெளியே வைக்கிறாங்க பெரிய டப்பா, வண்டி ஏத்துது பாருங்க, அந்த மாதிரி குப்பை தொட்டியா மாறிடும். பெரிய இரும்பு டப்பா இருக்கு பாத்துறீங்களா? எத்தனை பேர் குப்பை வண்டி அந்த குப்பை தொட்டி ஏத்தும் போது பாத்துருக்கீங்க? எத்தனை பேர் பாத்துருக்கீங்க? பார்க்கலன்னா இன்னைக்கு போய் பாத்துருங்க. என்னைக்கு குப்பைக்காரன் வரான் அப்படி ஏத்துறாரு. என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு வேலை செய்யறாரு அதுலதான். சொல்லுங்க, வீட்டாண்டி இறக்கி விடுறேன், டிரைவரா இருக்காரு, வீட்டுக்குட்டி அவங்க வீட்டாண்ட காட்டுங்கப்பா அப்படின்னா என்ன செய்வாரு? அப்படியே எல்லா குப்பையும், போனவன் வந்தவன் குப்பை, அந்த குப்பை இந்த குப்பை. இது மீடியாவே என்னதான்? சோசியல் மீடியாவே ஒரு குப்பை தான். எவனோ ஒருத்தன் குப்பை போட்டிருப்பான், ஷேர் பண்ணி விட்டுருப்பான், நமக்கு வந்திருக்கா? அது மாதிரி டெய்லியும் வருது. எல்லா குப்பையும் எடுத்து தலையில போட்டுக்கிறது. எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? எல்லா பிரச்சனை எது கேட்டாலும் நம்முடைய இருதயம் அழுக்காதான் ஆகும். நீங்க நல்ல படமே பாருங்களேன், உங்க இருதயம் என்னதான் ஆகும்? அழுக்காதான் ஆகும். ஆனா இதுதான் நம்முடைய இருதயத்தை என்ன செய்யும்? சுத்திகரிக்கும். வேத வசனம் தான் நம்மை தூய்மையாக்கும். தண்ணீரை போல சுத்தமா கழுவி என்ன செய்யறது? தூய்மையாக்குறது எது தெரியுமா? வேதம் மட்டும்தான். ஹல்லேலூயா. அந்த ஜீவ விருட்சத்துக்கிட்ட யாரும் வர்றதில்லை, கிட்ட கூட என்ன பண்றது இல்ல, எட்டி கூட பாக்குறது இல்ல. பைபிள் எப்ப எடுத்து வச்சோம்னா, சில பைபிள் இங்க இருக்கும், காமிக்கிறேன் பாருங்க. இப்ப எடுத்துட்டு இருப்பாங்க பாருங்க, அங்க அவ்வளவு பைபிள் இருக்கு, எடுக்கிறதே கிடையாது. அப்ப எங்க இருக்கிறாங்க எல்லாருமே? ஏதோ ஒரு அழக இத அறிந்தால் உன் அறிவு என்ன, இத நீ புதிச்சா உன் அறிவு என்ன ஆகும்? தெளிவாயிடும். நல்லா தெளிவாயிருக்கீங்க எல்லாரும். பசங்கள்லாம் ரொம்ப தெளிவா தான் இருக்காங்க. எல்லாரும் இருக்காங்க, தெளிவா இருக்காங்க.
ஒருத்தர் கூட தெளிவு இல்லாம இல்ல, எல்லாருக்கும் தெளிவு வந்துருச்சு. என்ன தெளிவு வந்துருச்சு? அன்னைக்கு மூணு கண்ணு இன்னை வரைக்கும், அன்னைக்கு திறந்த கண்ணு, எனக்கு அன்னைக்கு ஏவாளுக்கு கண்ணு திறந்துச்சுல, இன்னை வரைக்கும் எந்த ஏவாளுக்கும் கண்ணு மூடல. எல்லா கண்ணும் திறந்தா இருக்கு. அவங்க வீட்டுல என்ன நடக்குது, இவங்க வீட்டுல என்ன நடக்குது, கண்ணு திறந்தா இருக்கு. அவன் என்ன சொன்னா, இவன் என்ன, கண்ணு திறந்தா இருக்கு. ஒருத்தருக்கும் இல்லை. இந்த ஜபம் பண்ணும் போது கண்ணை மூடாதவங்களுக்கு என்ன ஆக, ஜீவ விருட்சத்தின் கனி வேலை செய்யல, ரட்சிப்பு வேலை செய்யல. என்ன வேலை செய்யுது? நன்மை தீமை யாராவது மறந்து வந்தா கூட டக்குன்னு பாத்துருவாங்க. இந்த டைம் வச்சிருப்பாங்க, இந்த டைம்ல அவர் வந்துருவாரு, இந்த டைம்ல அவன் வந்துருவான், இவங்க வந்துருவாங்க, ஏன் வரல அப்படின்னு எனக்கே கூட வரும். இந்த டைமுக்குள்ள இந்த சிஸ்டர் வந்துருவாங்களே, இந்த பிரதர் வந்துருவாரு அப்படின்னு யோசிப்பேன். ஆனா அது நம்ம வேலை கிடையாது. கர்த்தரை துதிக்கிறது தான் நம்முடைய வேலை. அதுக்கு நேரம் தான். அப்படி சாத்தான் திசை திருப்புவானா? நிச்சயம் திருப்பான், நிச்சயம் திருப்பான். தாவீதனுடைய பிள்ளைகள் 2 சாமுவேல் புஸ்தகத்துல 13வது அதிகாரம் 1ஆம் வசனம். 2 சாமுவேல் 13வது அதிகாரம் 1ஆம் வசனம். தாவீதனுடைய பிள்ளைகள். இதற்கு பின்பு தாவீதின் குமாரனாகிய அப்சலோமுக்கு, தாவீதின் குமாரனாகிய அப்சலோமுக்கு தாமார் என்னும் பேருள்ள, தாமார் என்னும் பேருள்ள சௌந்தரியமுள்ள ஒரு சகோதரி இருந்தார். சௌந்தரியமுள்ள வந்துச்சா? இந்த சௌந்தரியம் எங்க இருந்து பார்த்தோம்? இந்த சௌந்தரியம் இயேசு மகா சௌந்தரியம் உள்ளவர். இந்த அம்மாவை எப்படிதாங்க? தாமார் சௌந்தரியம் உள்ளவர், அழகு உள்ளவர். அப்சலோமும் அழகானவன் தான், அது பின்னாடி பார்க்கும். இன்னொருத்தன் இருக்கான் அம்னோன், அவனும் என்ன எப்படிப்படும் தான், அவனும் அழகானவன். அம்னோன் வாசிமா. அவள் மேல் தாவீதின் குமாரன் அம்னோன், தாவீதின் குமாரன் அம்னோன் மோகம் கொண்டான். மோகம் கொண்டான். என்ன பண்றாரு? லவ் பண்ண ஆரம்பிச்சார். ஒன் சைடு லவ். எங்க போகுது? தாமார் மேல ஒன் சைடு லவ். இதுக்கு இதை தூண்டி விடுறதுக்கு ஒரு சிலர் இருப்பானுங்க, கண்டிப்பா இருப்பானுங்க. அந்த உள்ளுக்குள்ளேயே அவங்க வீட்லயே, யார் வீட்டுல? தாவீது அந்த வீட்லயே இருக்கான் ஒருத்தன். அவாசிமா அந்த அடுத்த வசனம். தன் சகோதரியாகிய தாமாரின் நிமித்தம் தம் ஏக்கம் கொண்டு. என்ன வந்துச்சா இப்போ? என் அழக பார்க்கும் போதெல்லாம் ஆசை வரும், ஏக்கம் வரும். நிறைய பேருக்கு போனு பாருங்க, அவ்வளவு கவர்ந்துருக்குன்னு போனு உடஞ்சிருச்சு, கண்ணீரா வருது. ஏமா அழுகுற, ஏமா அழுகுற? அந்த அழைய என்ன செய்ய முடியல. ஏன் அழுகுறன்னு அவங்களுக்கே தெரியல. கண்ணீர் மாலை மாலையா கொட்டுது, கொட்டுது. எதுக்காக? போனுக்காக. பைபிள் படிக்கிறதுக்குள்ள நீங்க அப்படி அழுதது இல்லையே. ஒரு சில அப்படியே இதுக்காகவே என்ன, அந்த நேரம் லீவ் போடாதவங்களாம் போனை ரிப்பேர் பண்றதுக்காக லீவ் போட்டு போய் ரிப்பேர் பண்ண வந்துடுவாங்க. ஜபத்துக்கு வாங்க லீவ் போட்டு, சாயந்தரம் ஆராதனருக்கு வாங்க அப்படின்னா என்ன பண்றது? போன் உடஞ்சிச்சுன்னா வாழ்க்கை போச்சு, அவ்வளவுதான். இனி எனக்கு வாழ்க்கையே இல்லை. வாழ்வே நீர் தானையா, ஏதான் வாழ்வே நீர். போச்சு, எல்லாம் போச்சு. ரொம்ப ஆசை வந்துருச்சு, ஏக்கம் வந்துருச்சு. யாருக்கு? அம்னோன். சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. யாருக்கு வந்தது ஏக்கம்? அம்னோனுக்கு. அம்னோன்னா விசுவாசம் உள்ளவன் அர்த்தம், உண்மை உள்ளவன் அர்த்தம். உண்மை உள்ளவனுக்கு என்ன வந்துருச்சு இப்போ? காதல் வந்துருச்சு. அடுத்த வசனம் வாசிங்க. அடுத்த வசனம். ஏக்கம் கொண்டு வியாதிப்பட்டான். வியாதி வந்துருச்சு இப்போ. ஐயோ பயங்கரமா போயிடுச்சா? அவள் கன்னியா ஸ்திரியா இருந்தாள். அவள் கன்னிகையா இருந்தாள். அவளுக்கு பொல்லாப்பு செய்ய, அவளுக்கு பொல்லாப்பு செய்ய அம்னோனுக்கு வருத்தமாய் கண்டது. அவனுக்கு பொல்லாப்பு செய்யறது தப்பு செய்யக்கூடாது. ஏன்னா சகோதரி தான், பெரியமா பொண்ணு தான். தப்பு என்ன செய்யக்கூடாது? ஒரு தங்கச்சி முறை தான், தப்பு செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு ஒரு துக்கம் அவனுக்குள்ள, ஒரு விருப்பம் இருந்து தவறு செஞ்சிடக்கூடாது அப்படி இருந்தா. அந்த சமயத்துல அம்னோனுக்கு தாவீதுடைய தமையன் சிமியாவின் குமாரனாகிய பெரியப்பா பையன் ஒருத்தான் இருந்தான். தாவீதுக்கு பெரியப்பா பையன், அப்படிதான் புரிஞ்சிடும். தமையன் நமக்கு என்ன புரியும்? வாசிமா. குமாரனாகிய யோனதாப் என்னும் பேருள்ள ஒரு சிநேகிதன் இருந்தான். யாரு ஒரு சிநேகிதன்? யோனதாப். இந்த பேர்லாம் ஞாபகம் வச்சுங்க, அப்பதான் நம்ம சிநேகிதன் யாருன்றத நம்ம பாத்துக்கலாம். சிநேகிதர்களை குறிச்சு நல்லா இருக்கும் இந்த வசனம். அந்த யோனதாப் மகா தந்திரவாதி. யார் இவன்? பிசாசு, சர்ப்பம். அந்த தந்திரவாதி இருந்தான் பாருங்க 3வது அதிகாரத்துல. ஆதியாகமம். எல்லா மிருகங்களிலும் மிகவும் தந்திரம் உள்ளது யாரு? சர்ப்பம். அவன் தான் இவன். உன் கூட இருக்கிற ஃப்ரெண்ட் யாரு? தந்திரவாதியா? சர்ப்பத்தை ஃப்ரெண்டா வச்சிருக்கியா அப்படின்னு ஆண்டவர் கேக்குறாரு. நான் இல்ல.
அவன் தந்திரவாதி. இவனை பார்த்து அவன் இவனை பார்த்து, ராஜகுமாரனாகிய நீ ராஜகுமாரனாகிய நீ நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் எதனாலே இப்படி மெலிந்து போகிறாய்? எதினாலே இப்படி மெலிந்து போகிறாய்? எனக்கு சொல்ல மாட்டாயா என்றான். எவ்வளவு அழகா கேக்குறான். தந்திரவாதி. இவனை தெரிஞ்சிச்சு ஃப்ரெண்டுக்கு, இவன் பாக்குறது கொள்றது அது எல்லாமே புரிஞ்சிச்சு. தந்திரமா என்ன கேக்குறான், நீ எதுக்கு இப்படி ஆகுற, ஒழுங்கா என்கிட்ட சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிப்பான் போல இருக்கு. அதற்கு அம்னோன் அம்னோன் தன் சகோதரன் அப்சலோமின் சகோதரியாகிய தாமாரின் மேல் நான் ஆசை வைத்திருக்கிறேன் இப்ப வந்து என்ன பண்ணிட்டாரு, ஓபன் பண்ணிட்டார். யார் மேல ஆசை வச்சிருக்கேன்? தாமார் யாரு? ரொம்ப சௌந்தர்யம். ஆசை வைக்கிறது யாரு? முறைகேடான ஒரு செயல், முறைகேடு. இதுதான் பிசாசு என்ன பண்றான், தூண்டி விடுறான். அப்படி அப்ப அவன் என்ன செய்யறான்? அப்பொழுது அவனை பார்த்து நீ வியாதிக்காரனை போல் உன் படுக்கையின் மேல் படுத்துக்கொள், நீ வியாதிக்காரனை போல படுத்துக்கொள், உன்னை பார்க்கிறதற்கு உன் தகப்பனார் வரும்போது என் சகோதரியாகிய தாமார் வந்து எனக்கு போஜனம் கொடுத்து. இப்ப யாருதான் வரணும்? அம்மா வரக்கூடாது, வேலைக்காரங்க வரக்கூடாது. யாருதான் வரணும்? தாமார் தான் வரணும். ஒரே என்ன, அவர் ஒரு லூசு போல இருக்கு. யாரு? அப்பாவுக்கு நிறைய வேலை இருந்தது. இவன் ஏன் இப்படி கேக்குறான், தாமார கேக்குறான்றது என்ன வரல, கொஞ்சம் கூட அவருக்கு தெரியல. இவன் ஏதோ வியாதிப்பட்ட மாதிரி. இவன் எல்லாமே நடிப்பு. யாரு? சிலர் எல்லாம் நடிப்பு தான். நோக்கம் சரியில்லை, செயல்கள் எல்லாம் நம்புற மாதிரியே இருக்கும். அழகா இருக்கும், அழகா செட் பண்ணி வச்சிருப்பான். செயல்கள்லாம் எப்படி இருக்கும்? எல்லாம் பார்க்கும் போது எல்லாம் நல்லதானே போயிட்டு இருக்கு. இல்ல உள்ள நோக்கம் சரியில்லை. எவ்வளோ அழகா இருந்தாலும் உன் நோக்கம் சரி இருந்தாதான் அந்த அழகுக்கு மதிப்பு. நோக்கம் என்ன? நோக்கம் அன்பா இருக்கிறது. இவரு தங்கச்சி மேல எப்படி இருக்காரு? தாமார் மேல ரொம்ப அன்பு. அவ அப்படி மாயவீதக்காரி மாதிரி. ஒரு அப்போ ஒரு பணியாரம் சுட்டு கொடுத்தா என்ன ஆயிடும்? இவருக்கு எல்லாம் உடம்பு சரியாயிடும். மாத்திரை போடு ஒழுங்கா அப்படின்னு தாவீது சொல்லியிருக்கணும். இப்ப பணியாரம் சாப்பிட்டா நீ சரியாயிடுவியப்பா? இதெல்லாம் பொல்லாப்பு செய்யறதுக்கு எத்தனம் பண்ற வார்த்தை. ரொம்ப கவனமா இருக்கணும். இவ என்ன பண்ணிட்டாரு? அனுமதிச்சாரு. தாமாரை கூப்பிட்டு உடனே ஆள் அனுப்பி, தாவீது உங்க இவருக்கு வந்து என்ன செஞ்சு, அம்னோனுக்கு வந்து அந்த அம்மாவும் பணியாரம் சுட்டு எடுத்துன்னு வந்து என்ன செய்யறாங்க, வைக்கிறாங்க. முன்னாடி எல்லாரும் இருக்கிறாங்க, வைக்கிறாங்க. பெரிய வீடு எல்லாம் இருக்காங்க. இவர் என்ன செய்யறாரு? இல்ல அறை வீட்டுக்குள்ளவா. அறை வீட்டுனா என்ன? பெட்ரூமுக்கு வா. அங்க போயும் அந்த அம்மா கதறுது, நீ வந்து இப்படிலாம் செய்யக்கூடாது, நீ வந்து என்ன செய்யணும், எங்க அப்பா கிட்ட கேளு, ஒருவேளை அவரு சம்மதிச்சாரு நம்ம என்ன செய்யலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அவருக்கு அதெல்லாம் கண்ணு தெரியல. யாருக்கு? அம்னோனுக்கு. அவருக்கு அதெல்லாம் இந்த கண்ணு தெரியாத அளவுக்கு பண்ணது யார் தெரியுமா? ஒண்ணு அவனுக்குள்ள இருந்ததான ஒரு இச்சை, அவனுக்குள்ள இருந்த இச்சை. ரெண்டாவது அவனோடு இருந்து தூண்டி விட்டான் பாருங்க. அவன் யோனதாப் தூண்டி விடுறவன் கூட நீ இருந்தினா கண்டிப்பா நீ அழிஞ்சே போயிடுவ. பாவம் செய்யற தூண்டுற. ஏன்னா இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டு விட்டான். அவ்வளவுதான். இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி, இந்த உலகத்தின் அதிபதியாக சாத்தான் என்ன செஞ்சுட்டான்? ஏன் அவன் உலகத்தின் அதிபதின்றத அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். எதுக்கு நம்ம அதை சொல்றன்றதை பார்ப்போம். இங்க நம்மளை தூண்டி விட்டு கர்த்தருக்கு விரோதமான, தகப்பனுக்கு விரோதமான, நம்மை நெருங்கி இருக்கிறவர்களுக்கு விரோதமான ஒரு அநியாயத்தை செய்ய வைக்கிறது யார் தெரியுமா? இப்படி சானை போல உள்ள ஆட்கள். எச்சரிக்கை, ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். சும்மா போனா கூட என்ன சொல்றாங்கன்னா, அந்த பொண்ணு உன்னதான் பார்த்து தெரியுமா அப்படின்வாங்க. அப்படி சொல்லிடுவாங்க. அப்புறமா அப்படியே என்னைய பார்த்தது இவர் பார்க்க ஆரம்பிச்சிருவார். நானும் பார்த்தேன், அவளும் பார்த்தா அப்படின்னு என்ன செய்வாங்க, அப்படி ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் இந்த உலகத்துல இருக்கிற காரியம். இது கண்கள்ல இருக்கிற காரியம். இது மாம்சத்துல இருக்கிற காரியம். இது வாழ்க்கையில் இருக்கிற பெருமைக்கு அடையாளம். இதெல்லாம் அப்படியே பண்ணிட்டா நடந்தது என்னன்னா, இப்ப 16ஆவது அதிகாரத்துக்கு வசனத்துக்கு வந்துடும். 16ஆம் வசனம், 2 சாமுவேல் 13:16. அப்பொழுது அவள், நீ எனக்கு முந்தி செய்த அநியாயத்தை இப்ப என்ன செய்யறாருன்னா, இவர் எல்லாமே என்ன பண்ணிட்டாரு, அவளை கெடுத்துட்டு இப்ப வெறுக்கிறாரு. அம்னோன் அவளை மிகவும் வெறுத்தான். அவன் அவளை விரும்பின விருப்பத்தை பாருங்க. அழகெல்லாம் அவ்வளவுதான், அழகெல்லாம் எவ்வளவுதான்,
விரும்பின விருப்பத்தை விருப்பத்தை பார்க்க- பார்க்கலாம். அவளை செய்கிறீங்களா? வெறுத்த வெறுப்பு அதிகமாயிருந்தது. உங்களுக்கும் சேர்த்துதான். அவன் ஒழுங்கு காட்டுங்க. நான் ஒருத்தன் பார்த்துட்டேன். நான் உன்னை ஒழுங்கா வசனத்துக்கு கவனிங்க. ஏய், நீ இறங்கி கீழே உட்காரு. இப்படியா என்ன பார்த்து உட்காரு. இங்க உட்காரு. பிரசங்கம் பண்ணும் போது என்ன பண்ணுகிறீங்க ரெண்டு பேரும்? என்ன பார்த்து உட்காரு. இங்கேயே இவ்வளவு பண்றீங்களே, வெளியே இவ்வளவு பண்ணுவீங்க நீங்க? சரி, ஓகே, ரைட். பிரசங்கத்தை கேளு. என்ன செஞ்சான் சொல்லுங்க. இப்போ என்ன செஞ்சான்? கேள்வி. அவளை விரும்பின விருப்பத்தை பார்க்கலாம், விரும்பின விருப்பத்தை பார்க்கலாம், அவளை வெறுத்த வெறுப்பு அதிகமாயிருந்தது. இதுதான் நடக்கும். எதுல? இச்சையில இதான் நடக்கும். இச்சையோட ஒரு அன்பு இருந்தா விரும்பின விருப்பத்தை பார்க்கலாம் வெறுப்பது அதிகமா இருக்கும். அல்லேலூயா. வெறுப்பது அதிகம். அநியாயம். இப்போ என்ன சொல்றான் அந்த அம்மா? 16 வாசிமா. அப்பொழுது அவள் நீ எனக்கு முந்தி செய்த அநியாயத்தை நீ பார்க்கிறோம், முந்தி செய்த அநியாயத்தை பார்க்கிறோம், இப்பொழுது என்னை துரத்தி விடுகிறது, இப்பொழுது என்னை துரத்தி விடுகிறது. அநியாயம் அந்த அநியாயம் கொடுமையா இருக்கிறது என்றாள். கொடுமையான அநியாயம். பாருங்க, இந்த பிசாசு அநியாயக்காரன். இப்ப அம்னோன் யாரு? அவனும் அநியாயக்காரன். இந்த தந்திரம் இதுதான். ஒரு விஷயத்தை அடைவதற்கு தந்திரமான காரியங்கள் அநியாயமானவைகள். அநியாயமானவைகள். இன்னைக்கு உலகம் அந்த தந்திரத்துல சிக்கி கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதும் தந்திரத்துல தான் இருக்கு. அப்ப நம்மை சுற்றி வருகிற நபர் யார்? அவர் நன்மை தீமை அறிவிக்கிறதுக்கு எல்லாம் சில நன்மை என்று சொல்வது சில இன்பங்களை குறிக்கும். சில இன்பங்களை குறிக்கும். ஆபத்து. அழகு எப்படிதான் இருக்கணும்? ஆண்டவருடைய படைத்த அந்த அழகு கலங்கம் இல்லாதது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் படைத்த அழகுல என்னல? கலங்கம் இல்ல, சுத்தமானது. ஆனா பிசாசு காண்பித்து கொடுக்கிற அழகு கலகம் உள்ளது. கலகம் தெரியுதா? கலகம். கலக ஆவி என்ன கலகம் பண்ணுது? தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவை கலகப்படுத்துகிறது. என் நண்பன் ஒருத்தர் இருந்தான், ரொம்ப நல்ல நண்பன், நல்ல அன்பா இருப்பான், நல்லா இருப்பான். திடீரென்று ஒருத்தர் கூப்பிட்டாங்க, என்னப்பா வீட்டுல சும்மா தானே இருக்க, நீ வாயேன், இங்க ஒரு தியான கூட்டம் இருக்கு, அங்க போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டாங்க. அன்னைக்கு போனவன் தான். அதுக்கப்புறம் என்ன பார்க்கவே இல்லை. எப்ப தர்மா பார்த்தான்? 16 பேய் உள்ள வந்த பிறகு பார்த்தான். என்னதம்மா சொன்னா? எனக்காக ஜெபம் பண்ணிக்கோ, ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கோ. இன்னைக்கு அவன் கூட இருந்திருந்தானா நல்ல நிலைக்கு வந்திருப்பான். ஆனா இன்னொருத்தர் இருந்தா அவன் பேக்ல கத்தியோட தான் சுத்துவான். எப்பவுமே ஒரு பெரிய கத்தி இருக்கும், கத்தி வச்சுதான் சுத்திட்டு இருப்பான். எதுக்குன்னா என்னத்துக்கு? அண்ணனை கொண்டவன பழி வாங்குறதுக்கு சுத்திட்டு இருப்பான். அவன் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு கத்தியெல்லாம் தூக்கி போட்டு நல்ல சபையில அழகா உட்கார்ந்து வார்த்தையை கேட்கிறான். ஹல்லேலூயா. நன்மைகள் செய்யறான். ஆமென். அன்னைக்கு போனவன் தான். கலகம். அதான் கலகம். அங்க போன உடனே என்ன? சில காரியங்கள் பிசாசு பிச்சை மாதிரி போடுவான். சில விஷயங்களை செய்வான். சில இன்பங்களை, சில லாபங்களை பிச்சை போடுற மாதிரி போடுவான். எதுக்கு? உன்னை அடிமைப்படுத்த, விடவே முடியாத அளவுக்கு அடிமைப்படுத்த. இது இல்லைன்னா என்ன? இது இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைன்ற அளவுக்கு அடிமைப்படுத்துவான். பிசாசின் திட்டம் கலகம். கலகம். அவன் காண்பிக்கிற அழகு, அவன் காண்பிக்கிற ஆசை, அவன் திசை திருப்புற காரியங்களா இல்லைன்னா கலகம். ரொம்ப நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அதுவும் தேவனுடைய பிள்ளைகள் இந்த கலக ஆவிகளுக்குள்ள இடம் கொடுக்க கூடாது. கலகம் உள்ள வந்துடக்கூடாது. ஒரு அழகு என்னை தேவனை விட்டு பிரிக்கிறது என்றால் அந்த அழகை குறித்து, அந்த விஷயத்தை குறித்து ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணி வெளியே வந்துடணும். இதெல்லாம் செஞ்சுட்டான். இந்த அம்மாவை தூக்கி வெளியே போடுறான். வேலைக்காரங்களை கூப்பிட்டு தாமார அழகுள்ளவளை வெளியே துரத்தி கதவை மூடுறான். அது தலையில மண்ணை போட்டு வஸ்திரங்கள் கிழிஞ்சி பல வர்ண அங்கி. என்ன அங்கி? யோசேப்பு வர்ண அங்கி இல்ல, இங்க தாமாரும் பல வர்ண அங்கிதான் போட்டு கிழிஞ்சிடுச்சு எல்லாம். வீட்டுக்கு போறான். அப்சலோம் வந்து கேக்குறான், அம்னோன் இருந்தானா, அம்னோன் செஞ்சானா? அவனுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்கு போல. அந்த சமயம் பாருங்க, எல்லாம் தெரிஞ்சது கூட அந்த சூழ்நிலை தாமாரை கொண்டு போய் சேர்த்து விட்டது. அம்னோனை அந்த இடத்துல தவறு செய்து விட்டது, செய்ய வச்சது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? எல்லாருக்கும் உள்ள அந்த சுய விருப்பம். சில 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 பிசாசினுடைய திட்டங்கள் ஓப்பனா நிறைவேறும். சிலருடைய பிசாசின் காரியங்கள் என்ன ஆகும்?
ஓப்பனா நிறைவேறும், தடையே இருக்காது. நீங்க சுவிசேஷம் சொல்ல போங்க, பைபிள் வாசிக்கிறது கை ஜெபம் பண்ண உட்காருங்க, எத்தனை தடை வரும், எத்தனை தடை வரும், தடைகளா வரும். ஆனா தவறுகளுக்கு எந்த தடையும் வராது. ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே ஆயத்தப்படுத்தி வச்ச மாதிரி எல்லாம் நடக்கும். ஒரு பொண்ணு சொல்லுச்சு, என்ன சொல்லுச்சுன்னா, இது வரைக்கும் ஏசப்பா என்ன காமிச்சு கொடுக்கல, காட்டி கொடுக்கல. எதுக்கு? நான் பைக்ல போனது யாருக்கும் தெரியாது, சினிமாவுக்கு போனது யாருக்கும் தெரியாது, ஏசப்பா என்ன பத்திரமா பாத்துக்கினாரு. யாரு கூட சினிமாவுக்கு போன, யாரு கூட பைக்ல போன, ஆண்டவர் காப்பாத்திட்டாராம். இதுதான் பிசாசு வச்சிருக்கிற கண்ணி. யாருக்கும் தெரியல நினைக்கவே கூடாது, எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். சொல்ல மாட்டாங்க, அவ்வளவு சீக்கிரம் என்ன செய்ய மாட்டாங்க, சொல்லவே மாட்டாங்க. ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும், வஸ்திரம் கிழிந்தவளாய் அப்சலோம் இடத்துல ஓடுறா. அவனும் எது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டான், அப்சலோம் அவன் ஒரு அழகுள்ளவன், அவன் மனசுல வச்சுக்கிறான், எல்லாத்தையும் என்ன பண்றான். அப்சலோம் போல ஒரு சௌந்தரியம் உள்ளவன் யாருமே கிடையாது. ஏன்னா தாவீதனுடைய பிள்ளைகள், ராஜாவினுடைய பிள்ளைகள் எப்படிதான் இருப்பாங்க, சௌந்தரியம் உள்ளவன் தான் இருப்பாங்க. நாமளும் யார் தான், ராஜாவினுடைய பிள்ளைகள் தான். சௌந்தரியம் உள்ளவன் அப்சலோம். இங்க அன்பு காண்பிக்க போய் அநியாயத்துல போய் முடிஞ்சது. பிசாசு செய்யற வேலை எப்படி திரும்ப இருக்கும், ஆரம்பம் நல்லதா இருக்கும், ஆனா முடிவு மோசம், முடிவு மோசம். ஆனா ஆண்டவர் ஆரம்பிக்கிறது, ஆண்டவர் ஆரம்பத்துல அற்பமா ஆரம்பிப்பார், முடிவு சம்பூர்ணம். இங்க மோசம் இருந்துச்சு, அநியாயம். ரெண்டாவது அப்சலோம் மனசுல வச்சுக்கிட்டான், 2 வருஷம் அமைதியா இருந்துட்டான். உள்ளுக்குள்ள என்ன இருக்கு, இங்க வெளியே காமிக்கிறது அம்னோன் காமிச்சுதான் அன்பு. அன்பு இல்ல, அதுக்குள்ள வஞ்சனை இருக்கு. அன்பு இல்ல, அதுக்குள்ள அந்த நோக்கம் சரியில்லை, அந்த நோக்கம் தவறு, அம்னோனின் நோக்கம் தவறு. இப்போ அப்சலோம் செய்யறானே, அவன் நோக்கம் சரியா, அவன் நோக்கமும் தவறு. மயிர் கத்தரிக்கிறாங்க யாருக்கு, ஆடுகளுக்கு. இதெல்லாம் அந்த அதிகாரத்துல இருக்கு, நீங்க வாசிச்சுங்க, நேரம் இல்லாததுனால வேகமா போறேன். அப்போ பெரிய விருந்து செய்வாங்க. அந்த விருந்துக்கு ராஜாவை போய் கூப்பிடுறான் அப்சலோம், ராஜாவே நீங்க வாங்க. அவர் சொல்ற, நான் வந்தா நிறைய செலவாகும்பா, அதனால நம்ம உங்க சகோதரர் எல்லாம் கூட்டு போ. இவன் குறிப்பா யாரு கேக்குறான்னா, அம்னோன் வரணும். அப்சலோம் யாரு கேக்குறான், தான் தங்கச்சிக்கு பழி வாங்க அம்னோன் வரணும். விருந்துக்கு வைக்கிறது விருந்து, ஆனா உள்ள பழி வாங்குற நோக்கம் அழகா, அது அழகா, அழகா, அது அழகு இல்ல. விருந்துக்கு கூப்பிட்டு கரெக்டா வேலையாட்கள் சொல்லிட்டான். அவன் திராட்சை ரசம் குடிச்சிட்டு ஓட முடியாம இருக்கும் போது என்ன செய்ய, அவனை தாக்குங்கன்னு சொல்லுவேன். உடனே என்ன பண்ணும், அந்த டைம் பார்த்து அவனை அடிச்சிருங்க. எப்படி திட்டம் போடுறான் பாருங்க. பிசாசு எல்லாம் தவறு செய்வதற்குரிய எல்லா காரியங்களையும், எல்லா வியூகங்களையும் வகுத்து கொடுத்து விடுவான். உங்களுக்கு நிறைவேறும், நிறைவேறும். ஆண்டவர் என்ன செஞ்சாரு, ஆண்டவர் சும்மா தான் இருப்பாரு. ஏன்னா வியூ போட்டது யாருதான், பிளான் போட்டது நீ, செய்ய போறது நீ. அதுல ஏன் அவரை மாட்ட வச்சாருலாம் கேட்க கூடாது. ஏன்னா அவனும் ஒரு தவறு செஞ்சுதான் என்ன, அவன் ஒழுங்கா இருந்தான பாருங்க. இதுக்கப்புறம் தாவீதினுடைய வாழ்க்கையில எல்லாம் படு மோசம், எல்லாமே படு மோசம், ஒவ்வொன்றும் படு மோசம், பயங்கர மோசம். தாவீது இந்த அளவுக்கு பாதிக்கப்படுறதுக்கு காரணம் தாவீதினுடைய பாவமா இருந்தாலும் இந்த அம்னோன்ல இருந்து ஆரம்பிக்குது. இந்த 13வது அதிகாரத்துல இருந்து அவருக்கு ஆரம்பிக்குது தாவீதினுடைய வாழ்க்கையில பெரிய பிரச்சனைகள். இந்த அப்சலோம் சொன்னா கரெக்டா என்ன பண்ணான், ஒரே அடியா அடிச்சு யார, அம்னோன் செத்து போனான். அப்சலோம் உயிரோடு இருக்கான், பின்னாடி அப்சலோமும் செத்து போனான். இந்த அம்னோனை கொண்டதுனால அவனுக்கு தைரியம் வந்துருச்சு. நான் நினைக்கிறேன் தாவீது வந்திருந்தா தாவீதும் போட்டு தள்ளி இருப்பான். தாவீதும் விருந்துக்கு வந்தா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாரு, அமைதியா இருந்துட்டாரு. அம்னோனை தண்டிக்கல, அம்னோனை தண்டிக்கல, ராஜா அப்பா தண்டிக்கல, ராஜாவா இருந்து தண்டிக்கல. அவர் ஏன் இப்படி செஞ்சாரு, ராஜாவை கூப்பிடுறான், ராஜா வரமாட்டேன்னு உசாரா என்ன பண்ணிட்டாரு, வர முடியாது, உன் நிறைய செலவாகும்னு சொல்லிட்டாரு. இப்போ சகோதரர்களை வர வச்சு சகோதரர்களை கரெக்டா அம்னோனை மட்டும் கொண்டுட்டான், கொண்டுட்டு போயிட்டான். பின்னாட்கள்ல ஓடி போனவன் திரும்ப வந்து ஜனங்களை எல்லாம் என்ன பண்ணானா, கூட்டி சேர்த்து தாவீதுக்கு விரோதமா எழும்பி நிறைய விஷயம் பண்ணிட்டான். உங்களுக்கு அப்சலோம் பத்தி நிறைய தெரியும், நீங்க இந்த இதுல இருந்து வாசிங்க தெரியும். கடைசியில கர்வாலி மரத்துல அப்சலோமுடைய தலை மாட்டிச்சு. அவனுடைய துரோக ஆரம்பம், அநியாயம் ஆரம்பிச்சு முடியல, தொடருது. அம்னோனின் அநியாயம் முடிஞ்சுச்சா, இல்ல, தொடருது. அதான் வேதத்துல வாசிக்கிற சிலருடைய பாவங்கள் அவர்களை பின் தொடர்ந்து கொண்டிருக்கும், தொடருது. அப்சலோமுடைய பாவம் தொடருது. இங்க
கற்பழிச்சதான் என்னதான் தெளிவா போட்டிருக்கு. அம்னோன் தாமாரை கற்பழித்தான், பாவம். இங்க அப்சலோம் கொலை செய்தான், பாவம். பாவம், எல்லாமே பாவம் தான். இந்த பாவத்துக்கு காரணம் என்ன? முதல் காரணம் எனக்குதான். எங்க இருந்து ஆரம்பிக்குது? ஏவாள் பார்வைக்கு அழகு, புசிப்புக்கு நல்லது. அப்புறம் ஒண்ணு எக்ஸ்ட்ரா வருது, புத்தியை ரொம்ப அறிவாளிகள். நாம ரொம்ப அறிவாளிகள் நினைக்காதீங்க, ரொம்ப இன்டெலிஜென்டா இருக்கும். அழிவு அது. ரொம்ப அறிவாளிங்க என்ன செய்யறாங்க? அதிக தவறுகளை செய்யறது யார் என்றால் அதிகமான அறிவாளிகள் தான். ஒருவேளை அவங்க படிச்சும் இருக்கலாம், படிக்காம இருக்கலாம், ரொம்ப அறிவாளியா இருப்பாங்க. அந்த அறிவு ஆபத்து. அது தேவனுடைய அழகை கெடுத்து விடும். தேவனுடைய இடத்தை எடுத்துக்கொள்ள யாரால முடியாது சொன்ன, என் மகிமையை விக்கிரகங்கள் கூட வேறு ஒருவனுக்கு என் மகிமை. அப்போ நாம என்ன செய்யணும்? அவருக்கு முன்னாடி நம்ம தாழ்மையா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நாம புரிஞ்சுக்கணும், எதெல்லாம் நம்ம இழுக்குதுன்னு பாருங்க. இந்த வேதத்தை தவிர, இயேசுவை தவிர வேற எந்த பக்கத்துல நம்ம சிந்தை திரும்புது? ஆண்டவர் நம்மை அழகா வச்சிருக்கார், அவர் ரத்தத்தினால சுத்திகரித்து அழகா வச்சிருக்கார். இந்த அழகை அசிங்கப்படுத்துவதற்கு பிசாசு கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறதற்கு புத்திர ஸ்வீகாரத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் அந்த புத்திர ஸ்வீகார ஆவையை கொடுத்திருக்கார். இப்போ தேவனே நம்மை அடித்துக் கொள்ளும்படி, தேவனை விட்டு விலகவும், தேவனுக்கு பிரியமில்லாததை செய்யவும் சாத்தான் நம்மை ஏவி கொண்டிருக்கிறான். ஒருவேளை நம்ம பெரிய விபச்சாரம், வேசித்தனம், கொலை, திருட்டு இதெல்லாம் செய்யாம இருக்கலாம். ஆனா கர்த்தரை விட்டு விலகுகிற வேற ஏதாவது காரியம் இருக்கா? எங்க இருந்து ஆரம்பிக்குது? உணவுல ஆரம்பிக்குது. கர்த்தரை விட்டு எப்படி விலக்கணும்? உணவில் இருந்து ஆரம்பிக்குது. இதான் அடுத்த வாரம் பார்ப்போம். சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்தா என்ன ஆகுது? விலகல் ஆரம்பிக்குது. சின்ன சின்ன விஷயங்கள் தான். அன்னைக்கு அந்த உணவுல ஆரம்பிச்சாலும் இன்னை வரைக்கும் அப்படிதான். ஒரு அம்மா அபிராமின்னு ஒருத்தன் இருந்தாங்க. அவங்க எப்படி மாட்டினாங்க? அந்த பிசாசு கிட்ட. அவங்க கிட்ட பிசாசு மாதிரி இவளும் பிசாசு ஆகிட்டா, பிள்ளைங்களும் கொண்டு போயிடும். எத்தனை பேர் அபிராமி தெரியும்? கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்களுக்கு அபிராமி தெரியாதா? தெரிஞ்சுங்க. பிரியாணி வாங்கி சாப்பிட்டு பிள்ளைகளை கொன்னவதான் யாரு? அபி. இன்னைக்கும் சிறையில் இருக்கிறத பாக்குறோம். ரொம்ப கவனம், ரொம்ப கவனம். யாராவது உங்க புருஷனை பத்தி நீங்க குறை சொன்னீங்கன்னா, யாராவது உங்க மனைவியை பத்தி குறை சொன்னீங்கன்னா, பிசாசு அங்க வந்துடுவான். அங்க வந்து என்ன செய்வான்? என்னென்ன செய்ய முடியுமோ செஞ்சிருவான். எவ்வளோ ஹையஸ்டா எவ்வளவு செய்ய முடியுமோ செஞ்சிருவான். அப்ப இப்படி எல்லாம் பண்றாங்களே, நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, போய் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க. முட்டி போட்டு ஜெபம் பண்ணணும், படுத்துங்க. சாஷ்டாங்கம் படுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எப்படியா நீங்க தான் மாத்தணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி என்ன செய்யுங்க. அதை விட்டுட்டு யாராவது அங்க சொன்ன இங்க சொன்னு சொன்னோம்னா அது அருவருப்பு. அது அருவருப்பு. அதை குறித்து ஆண்டவர், இதுல இருந்து தான் பிரச்சனை எல்லாம் ஆரம்பிக்குது. இதுல இருந்து ஆரம்பிக்குது. இந்த வழியில தான் என்ன செய்யறான்? பிசாசு நுழையிற. 2 பேரு பீச்ல மீட் பண்ணாங்களாம். ஒருத்தன் பொண்டாடி கிட்ட சண்டை போட்டு வந்துட்டான், இன்னொருத்தி புருஷன் கிட்ட சண்டை போட்டு வந்துட்டான். இப்ப இவங்க 2 பேரும் ஹோட்டலுக்கு போறாங்க. எங்க சாப்பிடுறதுக்கு மீட் பண்ணி, வா நம்ம பரோட்டா சாப்பிடலாம். அங்க போயிட்டு இவங்க தான் உண்மையான கப்புள். கப்புள். அங்க ஒருத்தர் சாப்பிட வந்தாரு. ஒரு பணப்பையை விட்டு போயிட்டார், பெரிய பணப்பை. உடனே இவங்க 2 பேரும், ஐயோ ஒரு பணப்பையை விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, எடுத்துட்டு போய் கேஷியர் கிட்ட, எங்க முன்னாடி சாப்பிட்டவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, பணப்பையை விட்டாரு. இவரு கேஷியர் பாக்குறாரு, ரொம்ப நல்ல குடும்பம் போல இது. இருங்க பத்திரிக்கை வர சொல்லியிருக்கேன், உங்களை போட்டோ ஓடியே போயிட்டாங்க. ஐயோ எங்களை போட்டோ எடுக்காதீங்க. இதுதான் உலகம், இதுதான் உலகம். ஏன் போட்டோ எடுக்க கூடாது? நான் என் பொண்டாடி விட்டு வந்தேன், இவன் அவ புருஷனை விட்டு வந்துட்டா. எல்லா விஷயத்தையும் மாற்றி போடுகிறது. ஆண்டவர் உடன்படிக்கையில் உண்மை உள்ளவர். அவர் உடன்படிக்கையில் உண்மை. ஒரு நாளும் உடன்படிக்கையை மறந்து போக மாட்டார். உடன்படிக்கையில இணைக்கப்பட்டவர்களை ஆண்டவர் என்ன செய்வாரு?
ஒருவேளை இப்படிலாம் சொல்லிட்டீங்கன்னா இன்னையோட மறந்துருங்க. நீங்க சொல்ல வேண்டிய ஒரே இடம் கர்த்தருடைய சமூகம் மட்டும்தான், தேவ சமூகம் மட்டும்தான். நீங்க அழணுமா, அங்க போய் அழுங்க, நல்லா அழுங்க, கண்ணீரா விடுங்க. இது மாத்திரம் இல்ல, இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. ஏன்னா சின்ன விஷயங்கள்ல சாத்தான் எப்படி திசை திருப்பிடாம பாருங்க. அவன் சும்மா உட்காந்துருக்கான், இது தப்பு செய்யக்கூடாதுன்னு. ஆனா கூட ஒருத்தன் வந்தான், சிநேகிதன். உங்க சிநேகிதரை குறிச்சு கவனமா இருங்க. உங்களை இழுத்து பாவத்துல தள்ளுற சிநேகிதர்கள் வேணாம். அதனால மறிக்க போறவன் இது நடந்து அப்புறமா பாத்தீங்கன்னா வாசிச்சீங்கன்னா, அம்னோன் செத்த பிறகு முதல்ல ஓடி வந்தவன் சொன்னது யாருத்தமா, இந்த யோனத்தாப் தான் ஓடி வந்து சொல்றான். அம்னோன் ஒருவன் மாத்திரம்தான் செத்தான், தாவீதே அப்சலோம் கொண்டான். ஏன் அப்சலோமை விட? அப்சலோமுக்கு அம்னோனையும் தெரியும், இவன் கூட இருந்தாங்க யோனதாப்பு, அவன் செஞ்சதுன்னு தெரியும். மகனை இவன் மாட்டியிருந்தா அவனை கொண்டு இருப்பான் யோனதாப்ப. பிசாசினுடைய தந்திரங்களை அறிந்து கொள்ளணும். நமக்கு தெரியாதவைகள் இல்ல, கவனமா இருக்கணும். பிசாசு தந்திரம் எங்க நுழையுது அப்படியே கவனிச்சு வாழ்க்கையை கவனிக்கணும். நம்முடைய ஈர்ப்பு எங்க போகுது பாருங்க. நம்ம ஈர்க்கிறது கவனமா இருக்கணும். நம்ம ஈர்க்க வேண்டியது அவர் மட்டும்தான், அவர் தான். ஹல்லேலூயா. அவருடைய அன்பு தான் நம்மளை என்ன செய்யணும், ஈர்க்க வேண்டும். எழுந்து நின்று நாம் ஜெபம் பண்ணலாம். நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ரபலா சந்தரலதரலபா. நன்றி ஆண்டவரே. ரேமேனியாங்கலபா ரேபா சந்தரலபா. ஆண்டவர் கையில நம்ம ஒப்பு கொடுப்போம். உகந்த பலியாக நம்மை அவர் கையில ஒப்பு கொடுத்தா, நம்மை நாம் ஒப்புவித்தால் அவர் நம்மை நடத்துவார். அவர் நம்மை நடத்துவார். எது நம்மை ஈர்க்கிறது? எது நம்மை ஈர்க்கிறது? அழகை பிசாசு நம்ம இடத்துல எப்படி காண்பிக்கிறான்? தேவனை விட தேவனுக்கு சமமாக காமிக்கிறானா? ஆபத்து, விலகுங்க. ஹல்லேலூயா. தேவனை அறிவதுதான் நம்மை சௌந்தரியத்துக்குள்ள நடத்தும். அவரை போல சௌந்தரியம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்றால் தேவனை விட்டு விலகி போயிடக்கூடாது. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய ஒளி நமக்குள்ள வந்து அந்த ஒளி, அந்த அழகு வெளியே பிரதிபலிக்கும். தந்திரவாதிகளோட பழகாதீங்க. தந்திரமுள்ள சிநேகிதர்கள் வேண்டாம். எவ்வளோ அவங்க நல்லவங்களா இருந்தாலும் விலகுங்க. அவன் உயிரோட இருப்பான், நீங்க செத்துருவீங்க. தந்திரமுள்ளவர்களுடைய தந்திரக்காரன் அப்படிப்பட்ட ஒரு சிலருக்குலாம் கத்தர் எனக்கு பயங்கர அறிவை கொடுத்துட்டாரு, நான் செய்யறதெல்லாம் கத்தரை நான் ஆசீர்வதிச்சு நினைக்கிறாங்க. அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது. நீ ஏமாந்துதான் போக போற. கடைசியில நீ கத்தரை விட்டு விலகி செய்கிற காரியங்களுக்கெல்லாம் ஒரு நாள் நிச்சயம் வருத்தப்படும். யாரும் அப்படிப்பட்ட கத்தரை விட்டு விலக்குகிற பணம் வேண்டாம், கத்தரை விட்டு விலக்குகிற இன்பம் வேண்டாம், கத்தரை விட்டு விலக்குகிறதான வேற எந்த காரியமும் நமக்கு வேணாம். நமக்கு வேண்டியது கத்தர் ஒருவர் தான், கத்தர் ஒருவர் தான். எல்லாம் கரங்களை உயர்த்தி ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஒப்பு கொடுங்க, எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே நீர்தான் வேண்டும் ஐயா, நீர்தான் வேண்டும். அவர்தான் நம்முடைய வழிகளை செவைப்படுத்துகிறவர், அவர்தான் வாழ வைக்கிற சுகம் அவர்கிட்ட தான் உண்டு, சுத்திகரிப்பு அவர்கிட்ட தான் உண்டு. எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். ஆட்கொண்டு நடத்தும் அபிஷேகத்தாலே ஆட்கொண்டு அப்பா நடத்துங்கப்பா. ஆராதனை 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 ஆராதனை
ராஜா அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. அவர் மேல அன்பு நமக்கு பொங்கி வரணும். அவர் மேல அன்பு பொங்கி வரணும். ரெண்டாவது, நம்முடைய குடும்பத்துல அன்பு பொங்கணும். நம்முடைய குடும்பத்தை நேசிக்கணும். தேவன் நம்முடைய குடும்பத்தை எவ்வளவு நேசிக்கிறோன்றத அவர் மேல இருந்து பார்த்துட்டே இருக்க. நம்முடைய குடும்பத்தை நேசிக்கணும், சுற்றி இருக்கிறவங்களை நேசிக்கணும். சாத்தான் நம்மை ஒரு நாளும் திசை திருப்பி விட நம்ம ஒரு நாளும் அனுமதிக்கவே கூடாது. நம்முடைய குடும்பத்தை எல்லாம் கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, என் குடும்பத்தை நாங்கள் நேசித்து ஆண்டவரே கர்த்தருக்கு நேராக நடத்துவதற்கு பலனை தாருவீராக. குடும்பத்திற்கு காவலாளி எங்களை வைத்திருக்கிறீர். அந்த வேலை நாங்கள் திறம்பட செய்து சாத்தானுடைய தந்திரங்கள் ஒன்றும் எங்கள் குடும்பத்திலே செயல்படாதபடி ஆண்டவரே ஸ்தோத்திரம். தேவனே, நீர் பலன் தந்து நடத்துகிறார். இந்த கிருபையின் கரங்கள்ல தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, மறவாதே.